ஓகே மோகன், என்ன வாட் இஸ் இட்? என்ன என்ன தேடுறீங்க? ப்ரோ மைக்க பாத்தீங்களா? எங்க அது என்ன மைக் இல்லையே? என்ன மைக்? அதான் போட்டிருக்கீங்க அது இல்லையா? என்னது இது? சோ ஸ்கிபிடி என்ன கபடியா? என்ன கபடி? ப்ரோ கொஞ்சமா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? மைக்க தேடுங்க ப்ரோ. மைக்கா என்னங்க? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. எத்த cooked the bro is so cooked. குக்கா? யார் குக்கு? ஹலோ ப்ரோ என்ன நான் இப்ப மைக் இல்லாம நம்ம எப்படி ப்ரோகிராம் பண்றது? பண்ண வேண்டியதான். I think I should ghost you. இது கோஸ்டா? ஹலோ என்ன பேசுறீங்க? உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியலையே இப்போ. ப்ரோ ஜென்சி டேர்ம்ஸ்ல நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பழைய காலத்து ஆள் போலயே. இப்ப உங்களுக்கு ஜென்சி பத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தாதான் அனிமே இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜென்சினா யாரு? அப்படி கேளுங்க. சோ இன்னைக்கு நம்ம மோசடி டாக்ஸ்ல பேச போறது ஜென்சி டேர்ம்ஸ் பத்தி தான் பேச போகிறோம். ஜென்சி டேர்ம்ஸ் இது வந்து ரொம்ப ரீசெண்டா பயங்கரமா அந்த ஜென்சி எல்லாம் வந்து அலப்பறை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? போடுறானுங்க. ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்பப்போ ஏதோ சொல்றானுங்க, ஆல்பான்றானுங்க, சிக்மான்றானுங்க. இதெல்லாம் நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சதுடா. சரி இன்னொரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜென்சி போறதுக்கு முன்னாடி ஜென்சினா யாரு அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம எப்பவுமே ஹிஸ்டரியில இருந்தா வரலாறு ஜெனரேஷனா அந்த பிறந்த அந்த ஒரு ஏரை வச்சுதான் இவங்க வந்து பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிறந்த ஒரு சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சைலண்ட் ஜெனரேஷன் எப்படின்னா 1928ல இருந்து 1945க்குள்ள பிறந்தவங்க எல்லாம் எங்க தாத்தா. ஆமா சைலண்ட் ஜெனரேஷன். அவங்க வந்து இந்த வேர்ல்டு வார் இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் இதுல பண்ணா வேர்ல்டு வார் டைம்ல கொஞ்சம் பிறந்தவங்க. அந்த டைம்ல வந்து ஒரே ஹார்ட்ஷிப் ஒரே அந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தவங்க தான். 1930ல வந்து இது வந்துருச்சு. இந்தியாலயும் பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரம் வாங்குற அந்த டைம் அந்த ஸ்டெபிலிட்டிக்காக ஓடின அந்த ஒரு கூட்டம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேபி பூமர்ஸ். பூமராலே நம்ம சாரி பேபி பூமர்னா 1946ல இருந்து 1964 வரை பிறந்தாங்க. அவங்கலாம் வந்து இந்த கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சு வேர்ல்டு வார் நமக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சு காசுக்காக அந்த போராடுற அந்த டைம். ஏன் உங்களுக்கு பூமர்னு வச்சாங்க? அதான் எல்லாமே அப்பதான் அந்த எக்கானமி பேபிஸ் அப்ப இருந்து பேபிஸ்லாம் எக்கானமி வந்து பூம் ஆவறதுக்காக அந்த பூமர்ஸ். அடுத்து வந்து ஜென் எக்ஸ். இல்ல ஜென் எக்ஸ் வந்து 1965ல இருந்து 1980 மேபி நீங்க இருக்கலாம். உங்களோட சின்ன பையன் எப்படி பால் வடிற மூஞ்சி பாத்தீங்களா? இது வந்து கொஞ்சம் இந்த எக்கனாமிக் ஷிஃப்ட் எல்லாம் வந்து ஒரு லைட்டா ஒரு இண்டிபெண்டன்ஸ் தலை தூக்கி லைட்டா எட்டி பாக்குற ஒரு இடம் தான் வந்து இந்த ஜென் எக்ஸ். அடுத்து வர்றவங்க தான் கெத்தானவங்க ஜென் ஒய் மில்லினியல்ஸ். அதான் 90s கிட்ஸ்னு சொல்றாங்க. 90s கிட்ஸ். ஓகே. அவங்க வந்து 1981ல இருந்து 1996 வரை பிறந்தவங்க எல்லாம் வந்து மில்லினியல்ஸ். இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா அந்த அப்பதான் அந்த இன்டர்நெட் ரைஸ் ஆகுது, சோசியல் மீடியா ரைஸ் ஆகுது, இந்த பேரு ஃபைனான்சியல் கிரைசிஸ். ஆமா ஆமா இது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல வந்து இந்த மார்வெல் அவெஞ்சர்ஸ் அது மாதிரி மில்லினியல்ஸ். ஆக்சுவலா இவங்க தான் வந்து ரொம்ப மாற்றத்தை பார்த்த ஒரு ஜெனரேஷன் தான் வந்து இவங்க தான். அதனால இவங்களுக்கு தான் எல்லா ஜெனரேஷன்லயும் அடாப்டபிலிட்டி வந்து இவங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் லோன் ஹோம் லோனே பார்த்து இவங்க வாழ்ந்த ஒரு சமூகம் தான் இவங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த ஜென்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ஜென்சி மக்கள் யாருன்னா 1997ல இருந்து 2012 வரை பிறந்தவங்க தான் ஜென்சி. இவங்க அதுக்கப்புறம் பிறந்தவங்க ஜென் ஆல்பா. அவங்க தான் ஆல்பா. நம்ம வீட்ல ரெண்டு ஆல்பா ஓடிட்டு இருக்கு. 2013ல இருந்து 25 வரை இப்போ மோஸ்ட்லி அவங்க சில்ட்ரனா தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சோ அவங்க தான் ஃபியூச்சர். அவங்கலாம் வந்து பட் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா அவங்களோட லைஃப்லாம் ரொம்ப ஆட்டோமேட்டடா இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேஷன்ல தான் அவங்க இயங்குவாங்க. அப்படிதானே அப்படின்னு அழுதா உடனே அப்பாவா அந்த ரோபோ வந்து நம்ம ஏதாவதுனா அப்படி ரோபோ கொடுக்குற மாதிரி அப்பா அம்மாவும் ஆட்டோமேட்டடா இருப்பாங்க. பட் இந்த ஜென்சி நடுவில் இருக்கிறது வந்து இவங்க வந்து ஒரு ட்ரூ டிஜிட்டல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல்லயே வந்து ஊறி போன ஒரு ஜெனரேஷன் தான் வந்து இந்த ஜென்சி. ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஜென்சி தான். நம்ம இப்ப மென்டல் ஹெல்த் பத்தி எல்லாம் பேசுறோம். ஆனா அது நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வளர்ந்து வர காலகட்டத்துல மென்டல் ஹெல்த் பத்தி யார் பேசணும்? மென்டல் ஹெல்த் பத்தி பேசினா மென்டல் நினைச்சு பாருங்க. இந்த ஜென்சி வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்க தான் வந்து இந்த ஜென்சி. ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இவங்க இந்த புழக்கத்துல இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம வந்து இப்போ பேசலாம். அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கபடி ஸ்கிபிடி சொன்னீங்களா, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா அர்த்தம்? ஸ்கிபிடினா வந்து அப்படி அப்படின்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்டா அது இல்ல. சோ ஸ்கிபிடிங்கிறது ஒரு டாய்லெட்
மீம்ல இருந்து வந்ததா சொல்றாங்க. அது எப்படின்னா ஒரு சே அப்படிங்கறதுதான் கிட்டத்தட்ட. ஆனா அது ஒரு உருப்படாத ஒரு தருணம். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு தாறுமாறா கலைச்சு போட்ட ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சோ ஸ்கிபிடி அது மாதிரி அந்த மாதிரி அனாயா ஒரு டாய்லெட் உள்ள போனா ஒரு ஸ்மெல் அடிச்சு ஆடிடுவாங்க. இது யாரு கண்டுபிடிச்சாரு தெரியல. ஆனா ஜென்சி மக்கள் வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப வந்து எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் அது சொன்னா டக்குன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது வைஃபை ஒர்க் ஆகல. சோ ஸ்கிபிடி சோ அப்புறம் ஸ்லீப்பி ஜோ அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்றாங்க. அது வந்து நீ ஈஸியா கண்டுபிடிச்சலாம். என்ன சோம்பேறி கழுதை அதேதான். சோம்பேறி கழுதை வந்து இந்த ஸ்லீப்பிங். கோஸ்டிங் வந்து மேபி அப்ப சொல்லும் போது உங்களுக்கு ரிலேட் ஆகாம இருந்துக்கலாம். பட் கோஸ்டிங் நமக்கு ஒரு மீனிங் தெரியும். கிட்டத்தட்ட அந்த ஒரு மீனிங் தான். என்னன்னு உங்களுக்கு புரியுதா கோஸ்டிங்கிறது? என் மூஞ்சிலேயே முழிக்காது போயிரு அப்படின்ற மாதிரியா? கோஸ்டிங் வந்து எப்படின்னா நம்ம இப்போ விக்ரம் படத்துல கூட ஹீஸ் அ கோஸ்ட் கோஸ்டிங் பண்றேன்னா நம்ம அவனை யாருனே தெரியாது திடீர்னு அந்த மாதிரி அந்த விக்ரம் படத்துல காமிப்பாங்க. இதுல கோஸ்டிங் வந்து இதுல ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த ஜென்சி மக்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இது எப்படின்னா சடன்லி கட் ஆஃப். அப்படி இப்போ நம்ம ரெண்டும் பேசிட்டு இருக்கோம், நாளை வந்து உங்களுக்கு அப்படி கட் ஆஃப், ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணுமே கிடையாது, அப்படி கம்ப்ளீட்லி கட் ஆஃப். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டு பேருக்கும் அந்த பேச்சு எதுவுமே கிடையாது. அது பேரு கோஸ்டிங். இப்ப நீங்க எடுத்து எனக்கு நம்ம ரெண்டும் சொன்னா கொஞ்சம் கேவலமா இருக்கும். இப்ப உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ இருக்குன்னு நீங்க வந்து திடீர்னு பேசிட்டு இருக்கீங்க, அடுத்த நாள் நீங்க கால் பண்ணா நான் நம்பர் போக மாட்டேங்குது, உங்களை பிளாக் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றீங்க பிளாக், வாட்ஸ்அப் பிளாக், ஃபேஸ்புக் பிளாக்டு. உங்களுக்கு வந்து அவென்யூவே கிடையாது, ரீச் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது, ஃபுல்லி பிளாக், யூ ஆர் கோஸ்டட். அதான் வந்து கோஸ்டிங் அப்படின்றாங்க. நல்ல வேளை மில்லேனியல்ஸ்லாம் இத வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது. மில்லேனியல்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணா அவ்வளவுதான் தேவதாஸ் ஆயிடுவோமே. ஆமா, அது தேவதாஸ் ஒண்ணுமே சொல்லி, அதாவது நீ வேணான்னு சொன்னதுக்கே நம்ம ஆளுக்கு எல்லாம் தேவதாஸ் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல. ஆமா. ஐயோ. பட் ஆனா இது வந்து ஜென்சி மக்களுக்கிடையே வந்து ரொம்ப காமனான டேர்ம் கோஸ்டிங். ரிஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிச் கை அதாவது ரிஸ் அப்படின்றாங்களா? இல்ல, அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸா ஃப்ளர்ட் பண்ணுவான் ஒருத்தன், அவனை வந்து ரிஸ்ம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 நிமிஷத்துல இவன் போன் நம்பர் வாங்கிட்டாண்டி அவன்கிட்ட, நம்ம இதெல்லாம் வந்து அந்த ஒரு கெத்து காட்டுறான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாஸ் காட்டுறான் பொண்ணு, அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வைங்களேன். அந்த அளவுக்கு இங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா சும்மா போவான், 2-3 ஃப்ளர்ட்டிங் லைன்ஸ், கம் ஆன் கிவ் யூ நம்பர். இப்பெல்லாம் நம்ம போய் கேட்டா செருப்பால் அடிச்சிருப்பாங்களே, இப்பெல்லாம் போய்கிட்டு இருக்கு பாருங்க. சரி, இப்போ வந்து நம்ம இந்த டேட்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல யூஸ் பண்ற சில டேர்ம்ஸ் கேக்குறேன். இது என்ன வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா இதெல்லாம்? ஆமா, அதையும் சேர்த்து நம்ம கொண்டு வரணும் இல்லையா? இந்த வேர்டு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அபிஷியலா டிக்ஷனரியிலே சேர்த்துட்டதா நான் கேள்விப்பட்டேன். உண்மையா இல்லையான்னு தெரியல. இந்த வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அதுக்கான அர்த்தம் வந்து நீங்க சொல்லுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு. சிச்சுவேஷன்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும், ரிலேஷன்ஷிப் தெரியும். இந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்கு நடுவுல ஏதாவது இருந்தா அது சிச்சுவேஷன்ஷிப். பரவாயில்லையே, கொஞ்சம் நல்லாவே யோசிக்கிறீங்க. கிட்டத்தட்ட அதுதான். என்ன சொல்றது, இப்போ சிச்சுவேஷன்ஷிப்னு வந்து இந்த ஜென்சி மக்கள் வந்து ஒன்னு ஃபாலோ பண்றாங்க. இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னது? உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் எத்தனை? ரெண்டே ரிலேஷன்ஷிப் தாங்க. இல்ல, அதுல என்ன ரெண்டு? ஒன்னு லவ், இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஷிப். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். எதர் லவ், ஃப்ரெண்ட்ஷிப். அதுலயே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆட்கள்லாம். அப்படின்றாங்க. இல்லன்னா மூணாவது ஒன்று இருக்கு, பிரேக்கப். சோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ஷிப்ங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப். அதுல வந்து கப்பல் மாதிரி இருப்பாங்க, ஆனா கப்பல் இல்ல, இருக்கு ஆனா இல்ல. இது வந்து எப்படின்னா நம்ம விவேக்கோட அந்த இது மாதிரி டயலாக் மாதிரி, இது பிக்கப் டிராப் எஸ்கேப் இல்ல, அந்த மாதிரியும் கிடையாது. பிக்கப் டிராப்பே பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து டெய்லி டேட் வெளியே போவாங்க, ஹேங் அவுட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. லவ்வுக்கு கீழே, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொஞ்சம் மேல, மேரேஜுக்கு கொஞ்சம் கீழே. அதாவது நீங்க இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் மேல, லவ் கொஞ்சம் கீழேனா, நீங்க மைண்ட்ல யோசிக்கிறது தெரியுது. சில இந்த மாதிரி பிசிக்கலா மூவ் பண்ணுவாங்கன்னா அதுவும் பண்ணுவாங்க. மேரேஜ் கிடையாது. ஆனா மேரேஜ் நான் மைண்ட்ல எல்லாம் எதுவும் யோசிக்கிறேன். இந்த மாதிரி சொன்னா நான் ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கேன். இது எப்படி வந்து
சரி லிவிங் கூட நம்ம லேட்டஸ்டா கேள்விப்பட்டோம். ஆமா. சிச்சுவேஷன்ஷிப்ங்கிறது வந்து கமிட்டட் பண்ண மாட்டாங்க, ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஏய் கம்னா கம் கோனா கோ கம்யூனிட்டிக்கும் அந்த சிச்சுவேஷனுக்காக ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்து சிச்சுவேஷன்ஷிப். இப்போ நான் வந்து இங்க ஆஸ்திரேலியால வந்துட்டேன், எனக்கு இங்க ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அதனால ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கேன். பட் நாட் கமிட்டட். ஏய் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் as couples, நான் தனியா இருக்கேன், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து கப்பலா வந்தனா ஓகேவா அப்படின்றீங்களா? அப்படிங்கறதா வந்து சிச்சுவேஷன்ஷிப். இப்படி எல்லாம் இது டிக்ஷனரியில ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது வந்து பாசிபிள் நான் வந்து I never came through this. இதுலயே கொஞ்சம் சப் டர்ம்ஸ்லாம் இருக்கு. லோக்கி டேட்டிங் அப்படின்னு வந்து ஒன்னு சொல்றாங்க. லோக்கி டேட்டிங். ஆமா, லோக்கினா லோகேஷ் கரெக்ட். அதுதான் நினைச்சேன். லோக்கி. ஓ லோக்கி. அதாவது வெளியில எல்லாம் காமிச்சுக்கானா? அதேதான், பிரைவேட்டா ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சோஷியல் மீடியாக்கெல்லாம் பெருசா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா பிரைவேட்டா ஒரு பர்சன் கூட மட்டும் அப்பப்ப இது செலிபிரிட்டிஸ் பண்றதுன்னு பண்றதுதான். பட் இது பேர் ஜென்சியே இப்ப செலிபிரிட்டி ஆயிட்டாங்க, அவங்களே பண்ணுவாங்க, யார் கூட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. கிளிஞ்சி, கிரிஞ்சி இல்ல கிளிஞ்சி. கிளிஞ்சினா அதாவது ஒட்டிக்கிட்டே இருக்கிறது. பரவாயில்ல, ஓரளவுக்கு அது இங்கிலீஷ் வேர்ட் தான். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் கிளிஞ்சினா ஒட்டிக்கிட்டே இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா இவங்க இதுல இவங்களை யார கிளிஞ்சின்னு சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமா அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, சோ தட் அவங்க வந்து அவங்கள அதுக்குள்ள வச்சிருக்க ட்ரை பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 50 டெக்ஸ்ட் ஒருத்தர் அனுப்புவான், சென்டிங் மீ 50 டெக்ஸ்ட், ஹி சோ கிளிஞ்சி அப்படின்றாங்க. அப்படியே அந்த 50 டெக்ஸ்ட் நீங்க அனுப்பினாலே கிளிஞ்சி. நம்ம காலத்துல அப்படி கிடையாது, நம்ம காலத்துல அப்படி கிடையாது. அது எல்லாமே ஒரே ரிலேஷன், லவ் மட்டும் தான், அவ்வளவுதான். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு 50 மெசேஜ் அனுப்புனா அடுத்து ரீசார்ஜ் பண்ணுமேன்ற அந்த கவலை தான். சோ அது இது எல்லாத்துக்கும் ஒரு லேயருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. கொஞ்சம் அந்த நீங்க அந்த பவுண்டரி வரை இருந்துன்னா அதுக்கு ஒரு பேரு, அந்த பவுண்டரிக்கு அந்த போயிட்டீங்கன்னா இன்னொரு பேரு. சோ அந்த மாதிரி தேர்ட் வீலிங்னு ஒண்ணு இருக்கு. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது எனக்கு தெரியும், இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை, அதனால அந்த இதுல தெரியும். ஆனா இத வந்து டர்ம்ஸா மாத்திட்டாங்க, ஜென்சி டர்ம்ஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. சோ தேர்ட் வீல் எந்த ஒரு கேரக்டர் நீங்க தேர்ட் வீல் வந்து ஜெனரலி வந்து கூட வந்து நம்ம, அதாவது வந்து இப்ப ஜெனரலா ஒரு பையன் இருக்கானா, அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கூடவே வந்து சுத்துவான். 2 பேர் தானே இருக்காங்க? இல்லங்க, அதாவது பையன் பொண்ணு, பையனுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருக்கான், ஏய் வாடா பாத்துக்கடா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எங்க போனாலும் படத்துக்கு போனா கூட அவனை கூட்டு போவாங்க, பாப்கார்ன் வாங்கி தர சொல்லுவாங்க, டீ வாங்கி தர. ஆமா நானே ஒரு 2 வாட்டி போயிருக்கேனே, என்ன பண்ணி தொலைக்கிறது, வாக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இது சில சமயங்கள் அமையும். ஆமா, ஸ்கூல்ல இருக்கும்போது 10வது படிக்கும்போது 11வது படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து போய் போன் பண்ணணும்னா, சரிடா நீ போனை பண்ணு, நான் வெளில நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்று ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுத்தான். அதை சாப்பிட்டுக்கிட்டு யாராவது வராங்களா வரலையான்னு வேடிக்கை பார்த்தா அவனுக்கு கரெக்டா வந்து சொல்லிட்டு இருந்தேன். சோ இந்த தேர்ட் வீலிங் நம்மளும் அந்த நம்ம பண்ணிருப்போம், பட் ஏதாவது மாதிரி ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து பண்ணுவீங்க. இந்த தேர்ட் வீலிங்கே ஒரு ஹாபியா வச்சு வாழ்க்கையே வாழ்றாங்க, பரவாயில்ல இருக்கிறாங்க. ஆபீஷியலா லிங்க்டின்ல மாத்திரலாமா தேர்ட் வீல்? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டர்ம் வந்து ஸ்டான். என்னது ஸ்டான்? இது ரொம்ப ஃபேமஸான ஒரு. வாட் இஸ் தி ஸ்பெல்லிங் ஃபார் STAN? ஸ்டான். இதெல்லாம் ஜென்சியே கண்டுபிடிச்சது. ஓகே. இதுவும் வந்து எப்பவுமே இவங்க வந்து இந்த நடுவுல விளையாடுறதா இவங்களுக்கு வேலையா போச்சு. ஸ்டாக்கர்னா உங்களுக்கு தெரியும். ஆமா. ஃபேன்னா தெரியும். ஸ்டாக்கருக்கும் ஃபேனுக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஃபேன்னா ஒருத்தரை வந்து அட்மையர் பண்றது, ஒருத்தரை ரசிக்கிறது. ஆனா ஸ்டாக்கர்னா அவங்களே வந்து பின்தொடர்த்துவது ஸ்டாக்கர் இல்லையா? இது ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டையும் கம்பேர் பண்ணா அப்படி இல்ல, வீட்டுக்கு போற பாதி தூரம் வரைக்கும் தரத்துட்டு ஓகே எல்லாரும் ஓடி போயிடுறதா வந்து ஸ்டான். ஸ்டான்னா நீங்க வந்து ஃபுல்லா ஸ்டாக்கர்னா அது வந்து நெகட்டிவ் மாதிரி ஆகி போகுது இல்லையா? சோ அந்த மாதிரி நெகட்டிவ் இல்லாம, ஃபேன்னா சும்மா ஃபேன் மாதிரி இல்லாம ரெண்டு கலந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு உங்களுக்கு விராட் கோலி பேட்டிங் இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் முடிச்சுன்னா நீங்க உங்களுக்கு ஸ்டானா இருக்கலாம். இப்போ நம்மலாம் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா நம்மளோட சச்சினோட ஸ்டாண்ட் தான் கிட்டத்தட்ட. இப்ப வந்து சச்சின் வந்து நம்ம ஃபேன் சொல்லிக்கலாம், ஆனா அவன் பேட்டிங் எப்போ பேட்டிங் வந்து பாத்துட்டே இருப்போம். சில நேரம் வீடியோ திருப்பி கூட பார்ப்போம். சில ரஜினி படங்கள்லாம் பாக்குறோம். கிரேசி ஸ்டாக்கர் கிடையாது, அதுக்காக வந்து போய் ரஜினி வீட்டு பின்னாடி நிக்கிறது அப்படி பண்றது கிடையாது. ஆனா ரஜினி படம் போட்டாலும் படையப்பா படத்தை 100 தடவை பாக்குறது அந்த மாதிரி. சோ ஃபேனுக்கு ஸ்டாக்கு ரெண்டுக்கும் நடுவுல அதுதான் வந்து ஸ்டாண்ட்.
ஓ இதுதான் ஒரு வேலை. அது இது வந்து கொஞ்சம் அபிஷியல் வேர்ட் தான் ஸ்டான்ங்கிறது. ஆக்சுவலா இந்த ஜென்சி மக்கள் வந்து ஸ்டான் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா தான் யூஸ் பண்றாங்க. நீங்க ஸ்டாக்கரா இருக்காதீங்க, ஃபேனாவும் இருக்காதீங்க, ரெண்டுக்கு நடுவுல இருந்துட்டு போய்க்கீங்க. நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்களா, ரொம்ப கிரேசியா இருக்கா, அப்ப ஸ்டானா இருந்துக்கோங்க. ஸ்டாக்கர் அப்படிங்கிற மாதிரி அப்படி வராங்க. நீங்க கேட்டது சிக்மா. சிக்மா வந்து எனக்கு தெரியுங்க. நம்ம நண்பரோட பையன் ஒருத்தர் வந்து சிக்மா. ஆமா 12 வயது சிக்மா மேல் அவர் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, அங்கிள் சிக்மானா வந்து நம்ம வந்து பொண்ணுங்க பின்னாடி போக மாட்டோம், பொண்ணுங்க தான் நம்ம பின்னாடி வரணும். கரெக்ட். அப்பா அம்மா சொல்றது மட்டும் தான் நாங்க கேட்போம். காலையில சொல்றது அப்பா அம்மா சொல்றது மட்டும் தான் கேட்போம். அப்பா அம்மா யாரை வந்து கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறாங்களோ அவங்களாம் கல்யாணம் பண்ணுவோம். மத்ததெல்லாம் வந்து டேய் 12 வயசு தான்டா அது உனக்கு. அது ஒன்றும் இல்லை அங்கிள், நான் சிக்மா என்னன்னு சொல்றேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து காலைல எழுந்திரிச்சு 10 தண்ணியில் குளிப்போம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் சாப்பிடுவோம், இப்படிதான் இருப்போம், ஒரு கெத்தா இருப்போம். அதுக்கப்புறம் ஏதோ சொன்னான் இப்படி ஏதோ வாயை வச்சு அப்படி இப்படி பண்ணிட்டு அது ஏதோ மியூவிங் அப்படின்றான். மியூவிங் பண்ணா வந்து ஜா லைன் வருமா, இது மாதிரிலாம் ஏதோ நிறைய சொன்னாங்க. 12 வயசு பையனா நம்மளும் ஏதோ வந்து இந்த காலத்து பசங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து இந்த விஷயம் தான் இந்த சிக்மா. அப்போதான் தெரியும் சிக்மானா வந்து இவங்க வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்கள தான் வந்து சிக்மான்னு சொல்றாங்க. பாதி அவன் கரெக்டா சொல்லி மேபி அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல பாதி கரெக்டா சொல்ல. ஆனா அந்த அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை, அவங்களாட்ட இண்டிபெண்டன்டா இருப்பாங்களாம், ஆனா சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கணும் அந்த இதுல. அந்த பையன் கொஞ்சம் இதுதான் இந்த மெடல் வாங்குறது பெரிய இந்த ஹை ஸ்கூல் இப்பதான் ஹை ஸ்கூல் போயிருக்கான். அந்த பிரைமரி முடிக்கும் போதெல்லாம் வந்து அந்த இந்த கிளாஸ் 6 இயர் 6ல அவர் தான் லீடரு, பேட்ஜ் வாங்குறது அது இதெல்லாம் நிறைய பண்ணா. கரெக்ட் தான். அப்போ ஓகே. சோ இப்ப சில இது நான் வேகமா சொல்லிடுறேன், அது ஒன்றும் பெருசா நம்ம வந்து இது பண்ண வேண்டியதில்லை, நமக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். என்பிசின்னு ஒன்று சொல்றாங்க, நான் பிளேயபிள் கேரக்டர் அப்படின்னு. அது என்ன அர்த்தம்னா அட்மாஸ்பியர்னு வச்சுக்கலாம். என்னது அட்மாஸ்பியர்? இப்ப ஒரு விஷயத்துல வந்து நம்ம அவங்களுக்கு எது சம்பந்தமே இருக்காது, ஆனா அட்மாஸ்பியர்ல வந்து ஒருத்தர் நிப்பான்ல, அதான் என்பிசி. அதாவது இப்போ ஏதோ சண்டைக்கு பசங்க எல்லாம் போறாங்க, சும்மா நம்மளும் கூட போவே, அவனுக்கு எந்த ரோடு. மகாராஜா படத்துல வந்து போலீஸ்னு ஒரு திருடன் இருப்பானே, அட்மாஸ்பியர்காக சும்மா கரெக்ட், அவன் வந்து என்பிசி. இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரிஞ்ச் உங்களுக்கு வந்து கிரிஞ்சஸ் எம்பாரசிங்கா இருக்கு. கிரிஞ்ச் எல்லாம் வந்து நம்ம மில்லேனியல்ஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து ட்ரிப் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரிப்னா ரொம்ப கூலா பயங்கரமா க்ளோத்திங். ஐ அம் வெரி ட்ரிப். we are very drip. அப்புறம் வந்து the vibe check, அது நமக்கே தெரியும், வைப் செக் பண்றது. வைப் செக். ஓகே. இன்னொரு முக்கியமா கடைசியா ஒன்னு சொல்றது வந்து பிரெட் கிரம்பிங் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வாவ், பிரெட் கிரம்பிங் நல்லா இருக்குல வேர்ட்? ஆமா நல்லா இருக்கு, ஆனா ஏதோ அசிங்கமா இருக்குமோ அப்படின்னு பயமாவும் இருக்கு. யோசிக்க வெளியில மட்டும் கடிச்சு வச்சுட்டு போயிடுறதா இல்ல வந்து உள்ள மட்டும் கடிச்சு வச்சுட்டு வெளியில விட்டு போயிடுறதா? பிரெட் கிரம்பிங்னா செம்மையா இருக்கு இந்த இது. என்ன சொல்றது, இப்போ ஒருத்தங்க ஒரு ஆளுக்கு ஒருத்தங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. they'll keep on communicating, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்பாங்க. ஆனா வெளியெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பாயும் கேர்ளும் இருக்கான், அந்த பாய் வந்து கேர்ளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பான், நீ அழகா இருக்க, இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டே இருப்பான். ஆனா வெளியே டேட்டிங் கூப்பிட மாட்டான். அதாவது ஒரு எனஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான், கமிட் ஆகிற அளவுக்கு எனஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான், ஆனா அடுத்து இது பண்ண மாட்டான். ஒரு மாதிரி பிரெட் கிரம்பிங்லயே இருப்பான். அப்புறம் அந்த பேக்கிங்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, பேக்கிங்னு. இது வந்து இது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படின்னா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து பேக்கப் இல்ல. இது எப்படின்னா ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கமிட்டட்ல இருக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து அந்த பேக்கப்ல வச்சிருக்கலாம். இன்னொரு பொண்ணையோ பையன் பேக்கப்ல இருப்பாங்க, அவங்க வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுல ஏதாவது புட்டுக்குச்சுன்னா இவங்க கூட கமிட் வந்து போய்க்கலாம். இதே இது இன்னொரு அதர் சைட் ஆஃப் இது என்னன்னு பார்த்தா, அந்த பேக்கிங் வந்து அவனை வந்து தான் வந்து மேஜராவே வச்சிருப்பாங்க ஆக்சுவலி. இவன் மேஜரா இருக்கிறவனே வந்து ஒரு பேக்கிங் தான். அப்போ இது பாலச்சந்தர் கதையோட கஷ்டமா இருக்கு. இது வந்து இவனதான் வந்து இவனையும் வந்து வச்சிருப்பாங்க, ஏன்னா அவனை விட்டுறக்கூடாது. இவனை வந்து கடைசியா
இப்போ லைஃப்குள்ள போனா தான் அவனை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இப்ப வச்சிருப்போம், பேக்கப்பா நம்ம லவ்வரா வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நல்லா இருக்கு, தலைய சுத்துது லைட்டா. நம்ம ஜென்சியை வந்து குறைச்சு மதிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்ல, உண்மையாவே சில விஷயங்கள்லாம் ரொம்ப கூலா இருக்கு, ரொம்ப ஆமா ரொம்ப ட்ரிப்பா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தக் லைஃப் எப்போ படம் வர தெரியும். ஆனா ஒன்னே ஒரு விஷயம் வந்து நான் சும்மா ஒரு ஜென்ரல் அப்சர்வரா பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா அம்மா இல்ல நமக்கு சொல்லி கொடுத்தாலும் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், நம்ம அதான் நமக்கு தெரிஞ்சது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல லவ் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாவே நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம், நல்லவன் கெட்டவன். இவங்க வந்து இந்த ஜென்சி வந்து அந்த கிரே ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்களோ அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. அந்த இதுக்கெல்லாம் ஒரு டேர்ம் கொடுத்து நீங்க கிரேயாவும் இருக்கலாம், இட்ஸ் நத்திங் டு பி ராங் அஸ் a gray area அப்படிங்கறத கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆமா, who's to actually define what is good and what is bad. சோ இல்லையா, நம்ம ஒரு தனிப்பட்ட திருடுறவன் வந்து அந்த திருட்டையே வந்து நியாயப்படுத்துவான். ஆமா இல்லையா, நம்ம வந்து திருட்டை வந்து தப்பு அப்படின்போம், நீங்க திருடிட்டும் நல்லவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லக்கூடிய ஒரு இதுவா இது. அதனால இந்த ஒரு ஏரியா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல நினைச்சா அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. பட் ஐ லைக் தட் திங்கிங். அந்த ஒரு நான் ரொம்ப இடத்துல சொல்லுவேன், சும்மா நீங்க சொல்லுவாங்க எல்லாரும், எதே உண்மையை சொல்லு பொய் சொல்றியா, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கேட்பாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், there is a gray side in everything, அதை நம்ம பார்க்க முடியாது. பட் அதை வந்து இந்த ஜென்ரேஷன் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ரொம்ப ஒரு ஃபன்னாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கடைசியாக ஒன்று சொன்னல பேக்கிங், இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் ஒரு இது சொன்னேன் இல்லையா, ஆமா இந்த பேபி பூமர்ஸா இல்ல அதுக்கு முன்னாடியா? இல்ல இது ஓகே, அதுல ஒன்று சொன்னல, அதுல ஒரு ஜென்ரேஷன் இது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அது யாரு தெரியுமா? கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுதான். யோசிச்சு பாருங்க, இது சும்மா ஃபன்னுக்காக சொல்றேன். உண்மையா நம்ம பேபி பூமர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம பாட்டன் தாத்தன் பாட்டன் அவங்கலாம், அவங்க மெயின் வச்சிருப்பாங்க, கீப் பண்ண அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போவாங்க. அதுவும் ஆமா ஆமா கரெக்ட் தான், நியாயமான பேச்சு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து நம்ம அப்பாக்களும் நம்ம ஜெனரேஷன் தான் பாவப்பட்டவங்க. மறுபடியும் இவங்க அதுக்கு வராங்க. கரெக்ட், ரொம்ப உண்மையா வந்து ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது, ரொம்ப நல்ல பாயிண்ட். இது வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை வந்து குறிக்கிறது இல்லையா? இல்ல, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்திருந்தேன், அதுல வந்து சொல்லிட்டு தான் இந்த ஜென்சி பையன் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் சொல்லிட்டு இருப்பான், இல்ல ஜென்சியோட அப்பா வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான், நானும் என் அப்பாவும் தான் தப்பு பண்ணிட்டோம், என் பையனே தப்பு ஆட்டணும், கரெக்டான ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க, எனக்கு தான் நாங்கதான் பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்டோம் அப்படின்ற. அவன் கேட்டா உன் தாத்தா பண்ணதான் நான் பண்றேன் அப்படின்றான். வேற என்ன சொல்றது? கரெக்ட் தான், நியாயமான பேச்சு தான் அவன் சொல்றதும். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ரொம்பவே அது ஃபன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டாக இருந்திருக்கும் நம்புறேன். டேர்ம்ஸ் ஸோ இருக்கக்கூடிய ஜென்சி மக்கள் இல்லை எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மில்லனியல் ஜென்சிகளை பெற்று போட்டு நீங்கள் பாடுபடுறீங்களோ, இல்லை வந்து அடுத்தது என்ன சொன்னீங்க, ஆல்ஃபாவா? அந்த ஆல்ஃபாவோட என்னென்ன பாடுபட போறீங்க, என்ன பண்ண போறாங்களோ தெரியாம இருக்கும். ஓகே, இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.